தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 14வது நாளாக போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சென்னை காமராஜர் சாலையில் சமூக நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் 14வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். தற்பொழுது அவருடைய போராட்டத்தின் நிலை குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக சண்முகவேல். அதாவது விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மக்களுக்கு மட்டுமல்ல அரசு ஊழியர்களுக்கும் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தது. ஆனால் தற்போது வரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத ஒரு விளம்பர திமுக அரசா தான் இருந்துட்டு வருது. விளம்பரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய திமுக அரசு தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களை வஞ்சித்து வருகிறது என்றுதான் சொல்லணும். அதன் காரணமாக சென்னையே போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் கடந்த 14வது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதாவது காலமுறை ஊதியம் என சொல்லக்கூடிய மாதம் 19,500 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற திமுக தேர்தல் வாக்குறுதி 313. இந்த தேர்தல் வாக்குறுதி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய பொம்மை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு போராட்ட களத்திற்கே சென்று இந்த வாக்குறுதியை அளித்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் உடனடியாக உங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது 5 ஆண்டுகள் முடிய போகிறது. தற்போது வரை அவர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. இதனை கண்டித்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக 14வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியும் விளம்பர திமுக அரசு அவர்களை அழைத்து பேசவில்லை. அதாவது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு முதன்மையான கோரிக்கையா இருக்கு. ஏற்கனவே 7,700 ரூபாய் ஊதியம் வாங்குகின்ற அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் ஊதியம் வழங்க வேண்டும் என அந்த கோரிக்கை முக்கியமான கோரிக்கை. இது 19,500 ரூபாய் தங்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை போல தங்களையும் அரசு ஊழியர்களாக பார்த்து அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஏற்கனவே ஓய்வு பெற்ற அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு 2,000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதனை 6,700 ரூபாயாக ஓய்வூதியம் அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அதே போல தமிழகம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள்ல காலி பணியிடங்கள் இருந்துட்டு வருது. கடந்த 4.5 ஆண்டுகளாக விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக எந்த ஒரு பணியிடத்தையும் நிரப்பப்படவில்லை. இதன் காரணமா தமிழகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி மையங்கள்ல ஆள் இல்லாமல் காலி பணியிடத்தை நிரப்பாமல் அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சத்தான உணவு உள்ளிட்ட எதுவுமே குழந்தைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமா தொடர்ச்சியா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிறைவேற்ற கோரி இந்த போராட்டமானது நடைபெற்று வருது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற கூட்டமைப்பினர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். கடந்த 14 நாட்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய கோரிக்கை முக்கியமா திமுகவோட தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றவில்லை. இது எப்படி பாக்குறாங்க? காவல்துறையினர் உங்களை எப்படி அடக்குமுறையில? நாங்க 14வது நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். எங்களது கூட்டமைப்பின் சார்பில் அங்கன்வாடி சத்துணவு கூட்டமைப்பின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா எங்களை எந்த இடத்துலயும் போராட விட மாட்டேன்றாங்க. எங்க உட்கார்ந்தாலும் அந்த ரோட்ல அங்க சித்ரா தியேட்டர் போனா அங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. RR ஸ்டேடியம் போங்க, அங்க அனுமதி கிடையாது. எங்களுடைய அலுவலக வளாகம் இது. எல்லா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க வளாகத்தில் இன்னைக்கு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய வளாகத்துக்குள்ள கூட எங்களுக்கு போராட்டத்துக்கு எங்களுக்கு உரிமை இல்லை என்று எங்களுக்கு வெளியடிச்சு துரத்துறாங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை 313 முதல்வர் அளித்த வாக்குறுதி. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் சரி, அவர் ஆட்சிக்கு வரும்போதும் அவருடைய தேர்தல் வாக்குறுதி சட்டமன்றத்திலும் கூறியிருக்கிறார். அங்கன்வாடி ஊழியருக்கு கண்டிப்பாக காலமுறை ஊதியத்தை வழங்குவேன் என்று. அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை 313 வலியுறுத்தி மட்டுமே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அழைத்து பேசட்டும். எங்களை
4.5 ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் இவர்கள் போராட்ட களத்திற்கு நேரடியாக அரசு ஊழியர்களை காக்கக்கூடிய கட்சி திமுக என சொல்லி அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை அளித்தார். ஆனால் தற்போது வரை கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இது மக்களுக்கு மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கும் தொடர்ச்சியாக. இதன் காரணமாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் தற்போது சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களாகவே இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக இருந்துட்டு வருது. அதாவது அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் முதல் பேராசிரியர்கள் வரை அங்கன்வாடி ஊழியர்கள் என அடித்தட்டு, அதாவது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் வாங்குவார்கள். அவர்களுக்கும் தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் இந்த திமுக அரசை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருது. தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எது மாதிரியான போராட்டம்? இன்னைக்கு கருப்பு புடவையை அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அங்கன்வாடி பணியாளர்கள் சொன்னதை கேட்டோம். இவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். சண்முகவேல். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.